Hi friends, welcome to Murugan Vlogs. Friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம பாய் வீட்டு ஸ்டைல் பிரெட் அல்வா தாங்க செய்ய போறோம். ரொம்பவே சூப்பரா ரொம்ப டேஸ்டா ரிச் டேஸ்ட்ல கிடைக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. என்ன பிரெட் அல்வா எல்லாரும் நார்மலா செய்யறதுதானே நினைப்பீங்க. ஆனா இது வந்து டோட்டலி டிஃபரண்டா செய்ய போறோம். என்னன்னா நம்ம எண்ணெயும் நெய்யும் நிறைய பயன்படுத்தாம சிக்கனமான செலவுல பேச்சுலருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. ரொம்ப எளிமையான முறையில் அட்டகாசமான சுவையில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முழுசாக பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் பிரெட் அல்வா சேர்த்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிரெட் தாங்க வாங்கியிருக்கோம். இது வந்து மொத்தமாக ஒரு 15 ரூபா தாங்க இது பேக்கெட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பிரெட் ஸ்லைசஸ் போல் இருக்குங்க ஒயிட் பிரெட்டு. இப்போ நம்ம பிரெட்டுங்களை எடுத்துடலாம். கவர் பிடிச்சிட்டு நம்ம இந்த பிரெட்டுங்களை ஓரங்களாம் எதுவும் கட் பண்ண தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியான முறையில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அந்த ஓரங்களாம் எதுவும் கட் பண்ண தேவையில்ல, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிடலாங்க. அதிகபட்சமாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் அவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவைப்படும் இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு. இப்போ நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சு இந்த பிரெட்டுகளை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம லைட்டாக திருப்பி அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வழக்கமாக பாய் வீட்டுகள்லாம் நம்ம பிரெட் அல்வா செய்யும்போது எப்படி செய்வாங்கன்னா பிரெட்டுங்கள்லாம் வந்து ஓரத்திலலாம் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக எண்ணெயில் போட்டு நல்லா அப்படியே பொரிச்சு எடுத்துருவாங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அது என்ன ஆகுனா பிரெட்டு வந்து எண்ணெய் தண்ணி எல்லாமே உறிஞ்சி கூட தன்மை விடுது. மொத்த எண்ணெயை பிரெட்டு உள்ளே உறிஞ்சி வச்சுக்கோங்க. அதனால் அது சாப்பிடும்போதே ஒரு மாதிரி ஒரு ஸ்பூன் கூட முழுசாக சாப்பிட முடியாது அல்வாவை, அந்த அளவுக்கு திகிட்டு போயிடும். அதுக்காக ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் அவ்வளோ குடிக்காது, சாப்பிட்றவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, திகிட்டாத இருக்கும். அதுக்காக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் பிரெட்டு டோஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த பிரெட் துண்டுகளை ஆற வச்சிடலாம். 1 நேரம் ஆறட்டும் தனியாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் ஒன்று வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கங்க. வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 போல் முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 உலர் திராட்சை சேர்த்துருக்கேன். முதல்ல முந்திரி லைட்டாக வறுத்த உடனே உலர் திராட்சை சேர்த்துருங்க. ரெண்டும் ஒன்றா சேர்த்துனா ஒன்றா முந்திரி வந்து கொஞ்சம் லேட்டாக வேகும், திராட்சை உடனே பொங்கிடும், அது தீஞ்சு போயிடும். அதுக்காக ஃபஸ்ட்டு இது ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துங்க. எப்போ செஞ்சாலும் முதல்ல முந்திரி வறுத்துட்டு அதுக்கடுத்து திராட்சை சேர்த்து வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்ததை நம்ம தனியாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூட நம்ம ஒரு 1/2 கப்பு போல் சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து 100 கிராம் போல் இருக்குங்க. இதுக்கு 1/2 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அந்த தண்ணியும் சர்க்கரை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு கொதி வரட்டுங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்கள் ஸ்வீட் நீங்கள் நிறைய சாப்பிடுங்க கூட சேர்த்துங்க, இல்லை கம்மியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆறின பிரெட்டை நம்ம துண்டாக சேர்த்துட்டு நம்ம இப்போ அந்த சர்க்கரை தண்ணியில் சேர்த்துடலாங்க. சர்க்கரை வந்து பாகுபாதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. சர்க்கரை கரைஞ்சி சும்மா ஒரு கொதி வந்தோடனே நம்ம பிரெட்டு துண்டுகளை நல்லா பிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்தில் மொத்தம் அந்த சர்க்கரை தண்ணி நல்லா உறிஞ்சிரும் அந்த பிரெட்டு. அது கூட பார்த்தா நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டே வாங்க. பாருங்கள், நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் பிரெட் அல்வா கலரில் நல்லா சூப்பராக வந்துடுங்க. நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணியிருந்தோன்னா இந்த அளவுக்கு இந்த டைமில் நம்மளுக்கு எண்ணெய் அப்படியே திகிட்டி மேலே ஓரவங்களில் வந்துடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பாருங்கள், சுத்தமாக எண்ணெயே இருக்காது. சாப்பிடும்போது கொஞ்சம் ஆசையாக 2 ஸ்பூன் சேர்த்து கூட சாப்பிட்லாங்க. ஆனால் 1 ஸ்பூன் கூட முழுசாக சாப்பிட முடியாது. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் போல் கலந்து விட்டுனே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல இந்த திக்கான பதத்துக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. அதிகம் வேணாங்க. அதிகபட்சமாக நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஒரு 1.5 ஸ்பூன் போல் எண்ணெயும் தாங்க நம்ம செலவு பண்ணியிருக்கோம் இந்த பிரெட் அல்வா செய்யறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துட்டு கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க. முந்திரி திராட்சை சேர்த்துட்டு ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பிரெட் அல்வா தயாராகிடுச்சு. ரொம்பவும் ரிச் டேஸ்ட்டில் வெறும் சிம்பிளாக கொஞ்சமான செலவில் பேச்சுலருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செய்யணும்னு நினைங்களுக்கும் சூப்பரான ஒரு பிரெட் அல்வா நம்ம தயார் பண்ணிட்டேங்க. பிரெட் அல்வா இருக்க டிப்ஸ் என்னென்னா கொஞ்சம் இந்த இலகுன பதத்துலேயே நம்ம பிரெட் அல்வா இறக்கிடுனாங்க. இல்லை நம்ம ஆறிச்சுன்னா ரொம்ப கட்டியாகிடுங்க. இந்த இலகுன பதத்துலேயே இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. அவ்வளோதாங்க, இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு சூப்பரான பிரெட் அல்வா தயாராகிடுச்சுங்க. வெறும் கம்மியான செலவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரெட் அல்வா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் நான் சொல்லியிருக்க அளவுகளோட மறக்காமல் செய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்காக அவ்வளோன்னு எதிர்பார்த்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யாருன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.